இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களை ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் செம்மணி அந்த புதைக்குழிக்குள் கூப்பிட்டு சந்தித்திருக்கின்றார்கள். இந்த போராட்டங்களை எவ்வாறு மூடி மடைக்க வேண்டும், இந்த போராட்டத்தை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பதில் நீதிமன்ற தடை உத்தரவை எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் அந்த இடத்தில் இல்லை என்பது ஒரு வருந்தக்கூடிய ஒரு விடயம். தற்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினாலும் அதற்கு பதிலாக கொண்டு வருகின்ற சட்டம் என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளரினுடைய அறிக்கையிலே உள்ளக பொறிமுறையூடான தீர்வு தொடர்பான விடயங்கள் பேசப்படுகிற போது இது ஒரு நம்பிக்கையினத்தை ஏற்படுத்துகிறது என்கின்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக போராட முடியாத ஒரு மனநிலை. எங்களுக்கு உரிமை வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கதைக்காமல் விடுவதென்றால் எங்களுடைய 75 வருட வரலாற்றில் நாம் இனிமேல் உரிமையை பற்றியே பேசக்கூடாதல்லவா? ஐரோப்பிய நாடுகளில் உழைக்கின்ற வர்க்கமாக எங்களுடைய புலம்பெயர் நாட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் ஒரு அழுத்தத்தை அங்கே வழங்குகிற போது இது சில வேளைகளில் சாத்தியங்களை ஏற்படுத்தக்கூடிய கூறுகளும் இருக்கிறது. ஏனெனில் இங்கு 460 இருந்திருக்கிறது. இதை விட முள்ளிவாய்க்காலில் மிக அதிகமான மரணம் அடைந்திருக்கின்றார்கள். போன்ற மனநிலைகளில் கடக்க முற்படுவார்களானால் நீண்ட காலத்துக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றெல்லாம் குறிப்பிடுவார்களானால் சரியாக ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை இன்றைய தினம் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அங்கு முன்னெடுக்கவில்லை. ஆனால் போலீசார் தங்களுடைய செயற்பாட்டில் சரியாக நடந்திருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பங்களிலிருந்து யார் யாரெல்லாம் காணாமல் போனார்கள் அவர்களுடைய புகைப்படங்களை ஏந்தியவாறு தான் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த நேரத்தில் போலீசார் அதனை மறைத்து ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது ஐபிசி தமிழின் தி ஒப்பீனியன். எந்த சமரசமும் இல்லாத 360 பாகங்களுடைய நோக்கு. இன்றைய நாளும் சமகால அரசியல் பரப்பிலே பேசப்படுகின்ற மிக முக்கியமான விடயம், குறிப்பாக தமிழர் தாயக பரப்பிலே செம்மணி விவகாரம் ஒரு பேசு பொருளாக மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. 450 கடந்து எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைய நாளில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் செம்மணி மனித புதைகுழியை நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு பார்வையிட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாகவும் இதனோடு தொடர்பட்டு மக்களுடைய போராட்டம், அதிலே காவல்துறையினுடைய நடவடிக்கைகள், இப்படியாக பல்வேறு விதங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த விடயங்களை பேசிக் கொள்வதற்காக நம்மோடு இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் பிரஷ்னவ். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இந்த செம்மணிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள், காலங்காலமாக இந்த வெளிநாட்டு பிரதிநிதிகளுடைய வருகை இருக்கிறது. ஆனால் தமிழர் நிலத்திலே தொடர்ச்சியான அவலங்கள், நீதி மறுப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், செம்மணி பிராந்தியத்திற்கு மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் கூட வந்திருந்தார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய. அவரினுடைய அறிக்கை அதன் பின்பதாக வந்த விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் குழு இங்கே வந்திருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இது அவர்களுடைய ஒரு சாதாரணமான யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது செம்மணி விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்கி இருக்கின்றது. இலங்கையின் மிகப்பெரிய ஒரு மனித புதைகுழியாக இது இருக்கின்ற காரணத்தினால் இதனை அவர்கள் பார்வையிட்டு செல்கின்றார்கள். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் சிவில் தரப்புகளையும் கட்சிகளையும் சந்தித்திருந்தார்கள். அங்கும் இந்த விவகாரம் பேசப்பட்டது. செம்மணி தொடர்பில் சரியான ஒரு சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்பட்டால்தான் குற்றவாளிகள் இனங்காண முடியும் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை இங்கு சந்தித்த தமிழ் கட்சிகள், அதே போன்று சிவில் தரப்புகள் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுக்கு தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. அதே நேரம் GSP+ சலுகை போன்ற விடயங்களும் அங்கு பேசப்பட்டிருக்கின்றது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மாகாண சபை தேர்தல் என்று வருகின்ற பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இதற்கு முன்னர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் இந்த மாகாண சபை தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த தீர்மானங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதற்கு ஆதரவளித்ததுதான் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். ஆகவே இந்த விவகாரங்களில் இலங்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். GSP+ சலுகை என்பது மனித உரிமைகளின் அடிப்படையில் இலங்கை தான் நடந்து கொள்வோம் என்று கூறுவதனால் அல்லது அந்த மதிப்பாய்வுகளை இவர்கள் மேம்படக்கூடிய வகையில் நடந்து கொள்வதற்கு இணங்கிய காரணத்தினால்தான் இலங்கைக்கு GSP+ வரிச்சலுகை வழங்கப்படுகின்றது. அதனை பெற்றுக்கொள்வதற்காக அந்த நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி தான் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்குவோம் என்பது. தற்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினாலும் அதற்கு பதிலாக கொண்டு வருகின்ற சட்டம் என்பது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கின்ற சட்டமூலம். அந்த சட்டமூலமும் இந்த சட்டமூலத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயங்களான மனித உரிமைகளுக்கும் அடிப்படை உரிமைகளையும் மீறக்கூடிய வகையில் இருக்கின்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுத்தான் அந்த சட்டமூலங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த விவகாரமும் நேற்றைய தினம் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது.
ஆகவே ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் இந்த விவகாரங்களை தங்களுடைய நாடுகளுக்கும் தங்களுடைய வெளிவிவகார அமைச்சுக்களுக்கும் கொண்டு செல்வார்கள் தங்களுடைய நாடுகளை பொறுத்த வரைக்கும். அதே போன்று கொழும்பில் சந்தித்து பேச்சுவார்த்தைகளில் அரசாங்கத்துடன் இருக்கின்ற பொழுது இந்த விவகாரங்களை முதன்மையான விவகாரங்களாக முன்வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினம் செம்மணியில் இடம்பெறுகின்ற இந்த போராட்டத்தின் பொழுது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரதிநிதிகள், அவர்களுக்கு ஆதரவாக தமிழ் மக்கள், வேறு கட்சிகள் என ஒன்றிணைந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த போராட்டம் முன்னெடுக்கின்ற பொழுது நீதிமன்ற தடை உத்தரவினை பெற்றிருந்தார்கள் போலீசார். எனினும் அவர்கள் வீதியை மறைத்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்க இல்லை என்பதனை போலீசாருக்கும் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களுக்கும், குறிப்பாக கஜேந்திரன் அவர்கள், செல்வராஜா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய செயலாளர், அவர் குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் எந்த வீதிகளையும் தடுக்கவில்லை, ஆகவே இந்த தடை போலீசார் தவறாக நீதிமன்றத்தை வழிநடத்தி பெற்றிருக்கின்றீர்கள் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். சில விடயங்களில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஒரு முரண்பாட்டு நிலை ஏற்பட்டது. ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் அங்கு செம்மணி புதைக்குழியை பார்வையிட செல்கின்ற பொழுது போராட்டத்தில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு தாய்மாரும் அந்த உறவுகள் தங்களுடைய குடும்பங்களிலிருந்து யார் யாரெல்லாம் காணாமல் போனார்கள் அவர்களுடைய புகைப்படங்களை ஏந்தியவாறு தான் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த நேரத்தில் போலீசார் அதனை மறைத்து இவ்வாறான ஒரு மிகப்பெரிய போராட்டம் இங்கு இடம்பெறுகின்றது என்பதனை வெளிப்படுத்தாமல் இருந்தார்கள். குறிப்பாக வளமையாக இடம்பெறுகின்ற போராட்டங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இன்றைய போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டமாக கிடையாது. தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தேசியம் சார்ந்து பேசுகின்ற கட்சிகள், இயக்கங்கள் என பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த விவகாரங்களில் சரியாக ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை இன்றைய தினம் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அங்கு முன்னெடுக்கவில்லை. ஆனால் போலீசார் தங்களுடைய செயற்பாட்டில் சரியாக நடந்திருக்கின்றார்கள். இந்த போராட்டங்களை எவ்வாறு மூடி மறைக்க வேண்டும், இந்த போராட்டத்தை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பதில் நீதிமன்ற தடை உத்தரவை எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் அந்த இடத்தில் இல்லை என்பது ஒரு வருந்தக்கூடிய ஒரு விடயம். நிச்சயமாக, அதாவது தமிழர் தேசத்தினுடைய தொடர்ச்சியான போராட்ட களங்களில் மக்கள் பிரதிநிதிகளுடைய வழிநடத்தல், இவர்கள்தான் இந்த போராட்டங்களை வழிநடத்த வேண்டியவர்கள். ஆனால் அவர்கள் தமிழ் மக்களை எப்படி ஒன்றிணைக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக தையட்டியாக இருக்கலாம், செம்மணியாக இருக்கலாம், வெடுக்கனாரி மலையாக இருக்கலாம், குருந்தூர் மலையாக இருக்கலாம், கன்னியாவாக இருக்கலாம். இந்த பிராந்தியங்களிலெல்லாம் தொடர்ச்சியான போராட்டங்கள் இடம்பெறுகிற போது மக்கள் பிரதிநிதிகளுடைய வருகை, பங்களிப்பு, வழிகாட்டுதல் என்பது மிக குறைவாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறை தன்னுடைய வலிமையான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. போராட்டக்காரர்களை ஒடுக்குவது, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை மறைப்பது, இப்படி பல்வேறு விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அப்பால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் யாழ்ப்பாணம் செம்மணிக்கு வருகிறது. இந்த விடயங்களை பார்த்தார். அவர் வருகிற போது மிகப்பெரிய ஒரு திரட்சியை யாழ்ப்பாண மக்கள் காட்டியிருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக இது ஒரு மனித உரிமை மீறல், இங்கு கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் குழந்தைகளுடைய, சிறுவர்களுடைய எண்புக்கூடுகளை ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படியான ஒரு சூழ்நிலையில் தமிழர் சமூகம் அன்று அந்த 3 நாட்கள் அணையா விளக்கு என்கின்ற போராட்டத்தை நடத்தி இவர், அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் வருகிற போது மிகப்பெரிய திரட்சியை காட்டியிருந்தார்கள். ஆனாலும் அதன் பின்பு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளரினுடைய அறிக்கையிலே உள்ளக பொறிமுறையூடான தீர்வு தொடர்பான விடயங்கள் பேசப்படுகிற போது இது ஒரு நம்பிக்கையினத்தை ஏற்படுத்துகிறது என்கின்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக போராட முடியாத ஒரு மனநிலை மக்கள் தள்ளப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து சமூக மட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இல்லையா கிருஷ்ணன்? இல்லை, அப்படி இருக்க முடியாது. ஏனெனில் போராட்டத்தின் ஊடாக அல்லது எங்களுக்கு உரிமை வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கதைக்காமல் விடுவதென்றால் எங்களுடைய 75 வருட வரலாற்றில் நாம் இனிமேல் உரிமையை பற்றியே பேசக்கூடாது அல்லவா? நாங்கள் உரிமையை பற்றி பேசுகின்றோம். தமிழ் தேசிய அரசியலை தான் தமிழ் மக்களில் அதிகளவானோர் விரும்புகின்றார்கள். ஆகவே போராட்ட அரசியல் என்பது கட்டாயம் முக்கியமான ஒன்று. தங்களுடைய கோரிக்கைகளிலிருந்து அவர்கள் விலக முடியாது. இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களை ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் செம்மணி அந்த புதைக்குழிக்குள் கூப்பிட்டு சந்தித்திருக்கின்றார்கள். அதன் பொழுது காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுடைய தரப்பிலிருந்து அவர்களுக்கு முக்கியமான கடிதங்கள், கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பிலான ஒரு ஃபைலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உண்மையில் அந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு மக்கள் இருக்க வேண்டும். ஏனெனில் அங்கு கிண்டப்படுகின்ற இடத்திலிருந்து மேல் வருகின்ற மனித எலும்புக்கூடுகளினுடைய எண்ணிக்கையே 460க்கு மேல் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அங்கு பல சிறுவர்கள் அங்கிருந்து வருகின்றார்கள் அந்த எலும்பு கூடுகளாக. ஆகவே இது ஒரு இனப்படுகொலையை மிகவும்
வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதென்றால் தங்களுக்கு இடம்பெறுகின்றது ஒரு இன அழிப்பு என்பதனை அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய ஒரு நிலைப்பாடாக முன்வைக்க வேண்டும். அதற்கான மிக முக்கியமான ஒரு சாட்சியமாகத்தான் இன்று செம்மணி காணப்படுகின்றது. இந்த செம்மணி விவகாரத்தை அவர்கள் ஒரு சாதாரண விடயமாக தமிழர்கள் கடக்க முற்படுவார்களானால், ஏனெனில் இங்கு 460 இருந்திருக்கிறது, இதை விட முள்ளிவாய்க்காலில் மிக அதிகமான மரணம் அடைந்திருக்கின்றார்கள் போன்ற மனநிலைகளில் கடக்க முற்படுவார்களானால், நீண்ட காலத்துக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றெல்லாம் குறிப்பிடுவார்களானால், தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் தீர்வையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமூகமாகத்தான் எதிர்காலத்தில் மாற வேண்டிய தேவை ஏற்படும். இங்கு கூறப்படுகின்ற எந்த விடயங்களும் நடைபெறுவது இல்லை என்பது இன்னும் ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், மனித உரிமை பேரவையாக இருக்கலாம், ஐநா ஆக இருக்கலாம், அல்லது சர்வதேச சமூகமாக இருக்கலாம், அவர்களுடைய நிலைப்பாடு வேறுபட்டதாக இருக்கலாம். ஆனால் தமிழ் மக்களினுடைய கோரிக்கை என்பது தொடர்ச்சியாக ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக அதற்கான சான்றாதாரங்களை முன்வைப்பவர்களாக தமிழர் தரப்பு இருக்க வேண்டும். அவர்கள் மாற முடியாது, ஏனெனில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தான் தமிழ் தரப்பினர், இல்லையா? நிச்சயமாக. அதாவது தமிழர் சமூகம் தொடர்ச்சியாக இந்த நிலத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான நீதி மிக நீண்ட காலமாக கோரப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பங்கள் தமிழர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் குறிப்பிடுவது போலதான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நிலைப்பாடு என்பதற்கு அப்பால் ஐரோப்பிய நாடுகளில் உழைக்கின்ற வர்க்கமாக எங்களுடைய புலம்பெயர் நாட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் ஒரு அழுத்தத்தை அங்கே வழங்குகிற போது இது சில வேளைகளில் சாத்தியங்களை ஏற்படுத்தக்கூடிய கூறுகளும் இருக்கிறது. ஆகவே சர்வதேச சமூகத்திற்கு தமிழ் மக்களுடைய தொடர்ச்சியான நியாயப்பாட்டையும் நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம் என்கின்ற விடயத்தையும் வெளிப்படுத்துவதற்கு மக்கள் திரட்சி தேவையான ஒன்றாக இருக்கிறது. நன்றி விஷ்ணு, இன்றைய நாள் உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக. நன்றி பிரியங்கா. நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேசி இருக்கிறோம் குறிப்பாக செம்மணிக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள், அவர்களோடு பேசி இருக்கக்கூடிய விடயங்கள், போராட்டக்காரர்களுடைய நியாயமான கோரிக்கைகள், இது தொடர்பாக எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படக்கூடிய விடயங்கள், இப்படியாக நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.